ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனினால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் வேலை திட்டத்தின் 11ஆம் கட்ட விநியோகம் சில தினங்களுக்கு முன் கொழும்பு கொள்ளுப்பட்டியிலுள்ள ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷன் தலைமையகத்தில் நடைபெற்றது. ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனின் ஸ்தாபகர் புரவலர் ஹாஷிம் உமர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலனி SA எனோலி சேனாரத்ன, இரட்டை சகோதரிகளான தெஹியோவிட்ட MMF லுத்துஃபா, தெஹியோவிட்ட MMF லுஃப்ரா, மன்னார் MJ ஜெஸ்லா மற்றும் AF அஷ்ரா அலப்பட்டகம ஆகியோர் புரவலரிடமிருந்து மடிக்கணினிகளை பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்வில் வசந்தம் தொலைக்காட்சி செய்தி முகாமையாளர் சித்திக் ஹனீஃபா, தினகரன் ஆசிரியர் தே செந்தில் வேலவர், மேமன் கவி, தமிழன் பத்திரிகை செய்தி ஆசிரியர் AM ஜௌஃபர், அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆகிப் முகமது பெற்றோர் கலந்து கொண்டனர். திரு ஹாஷிம் உமர் அவர்களை சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் நான் அறிந்தவன். ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு சென்னை தொலைக்காட்சி வானொலி அறிவிப்பாளராக இருந்த சமயத்திலே அவரை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு யாரும் எதையும் தருவதில்லை. குறிப்பாக சொல்ல போனால் நான் சென்னையை சேர்ந்தவன். தமிழகத்திலும் கர்நாடகத்தில் மட்டும்தான் கல்வி மிகச்சிறந்த நிலையை அடைந்திருக்கிறது. எப்படி என்றால் கம்ப்யூட்டர் படிச்சாதான் முன்னுக்கு வர முடியும். படிக்கிறதுக்கு உங்களுக்கு எங்க காலத்தில் எந்தவித வசதியும் யாரும் எங்களுக்கு இந்த மாதிரி செய்து தரல. செய்து தராத போது நாங்க இதை உணர்ந்து எங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் செய்ய முடிந்தது. ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தான் வளரும் என்று ஒரு பழமொழி உண்டு. கொடை வள்ளலாக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் திரு ஹாஷிம் உமர் அவர்கள் இந்த விஷயத்திலே வாரி வழங்குவது, நீங்கள் எல்லாம் படித்த பின்பு இதையெல்லாம் நன்கு கற்றுக்கொண்டு நீங்கள் மேன்மை அடைந்து இதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. நீங்கள் மற்றவர்களுக்கு எதிர்காலத்திலே பிள்ளைகளுக்கு அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு அல்லது உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லது எளிய ஏழை மாணவர்களுக்கு படிக்க முடியாதவர்களுக்கு கற்றுத்தர வேண்டியதுதான் உங்களுடைய கடமையாக இருக்கும். நான் சொல்வது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும். ஆனால் கற்றுக்கொண்டதை நீங்கள் கற்பிக்கும் பொழுது அதற்கு இரட்டிப்பு பலனாக கிடைக்கும். அவர் தொடர்ந்து வழங்கி கொண்டு வந்திருக்கிறார். இங்கு மட்டுமல்ல, இலங்கையில் மட்டுமல்ல, தமிழகத்திலே நான் சென்னையிலும் பார்த்திருக்கிறேன். புத்தகத்தை தமிழை வளர்க்கக்கூடிய, தமிழுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் திரு ஹாஷிம் உமர் அவர்கள். திரு ஹாஷிம் உமர் அவர்கள் அடிக்கடி பார்க்கும் பொழுது ஒன்று சொல்வார், இன்றைய வரை அவர் தன்னுடைய இளமையை தொலைக்கவே இல்லை, என்றும் உடனடியாக இருக்கிறார். அந்த இளமை எப்படி வந்தது என்பதற்கு பார்த்தேன். அவர் என்றும் சிரித்த முகத்துடன் கொடுக்கும் கூடிய எண்ணங்கள் இருப்பதால் அவர் இளமையாக இருக்கிறார்.